எடுக்க போயிருக்கீங்களா? ஒரு அன்பை என்று மறவாத அரசு மையப்படியை சேர்ந்து பிட்டர் வரதன் அப்பா அவர்கள் எனக்காக 50 ரூபாய் எங்களை பகிர்ந்துள்ளார். பாசத்தூர்களே வரதப்பா அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம். இதோ என் தெய்வம் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பான இணைந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பான இணைந்தோம்
தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவரை கொண்டு ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவில்லை ஒன்றாறு ராஜாக்கள் மாளிகையை காணாத இன்பவர நாடுகால் மண்டபம் போல் நாட்டு கண்ட சொந்தவர ராஜாக்கள் மாளிகையை காணாத இன்பவர நாடுகால் மண்டபம் போல் நாட்டு கண்ட சொந்தவர இதழ்களை போல் இராத ராசமரா இதழ்களை போல் இராத ராசமரா ஒரு ஆண்டு வாழ வைக்கும் இந்த ஒரு சென்ற மக்களோடு என்று மாறாத பாசமராறு சொத்து சொத்தாரு அந்த இருந்து வந்து கண்டாரு அவ்வாறு நினைவுறும் கொண்டு கொள்வாரு பாசத்துக்குரிய ஆர்எஸ் வையம்படியை சேர்ந்து வரதப்பனப்பா அவர்கள் மலர்களை போல் தங்கை ஒருங்குகிறாள் இந்த பாடலை பாடும்படி 50 எங்களுக்கு அளித்துள்ளார். கண்டிப்பாக இந்த பாடல் இடம்பெறும். அன்பர்கள் காரி வழங்கி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி 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 வணக்கம். Thank you.
கிராம பொதுமக்களுக்கும் எங்கள் பாசத்திற்குரிய அருமையான முறையில் ஒளிவளம் கொடுத்திருக்கும் ஒளிபரப்பு நிலையம் ஜனனி ஆடியோ சுரிமையாளர் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு அருமையான நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் இளைஞர்கள் மற்றும் மகளிர் மன்றம் அனைத்து உறவுகளுக்கும் கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களுக்கு அருமையான முறையில் இசை அமைப்பாக அமைத்துக் கொடுத்திருக்கும் 4 பேருக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக எங்கள் திருவாரூரை சேர்ந்த பாசத்திற்குரிய அருமையாவை மாமா எங்கள் உப்புராஜ நாடக கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா பப்புனு வெளியே வந்தாச்சு. அருமையான ஊரு. ஆமாங்க அருமையான ஊருக்கு வந்திருக்காங்க. ஆமா அருமையான கோவில் வேற. அருமையான கோவில் திருவிழா நாடகம் வேற வச்சிருக்காங்க. ஆமா அருமையான நாடகத்தை வச்சு அருமையான ஒளிபரப்பு நிலையம். சரி அருமையான ஒளிபரப்பு நிலையத்துக்கு முன்னாடி அருமையான மேடை அருமையான கலையரங்கம். கண்டிப்பா அருமையான நடிகர்கள். ஆமா எல்லாத்தையும் ஆண்டவன் படைச்சு கொடுத்து சரி கடைசியில நாடகம் பார்க்க ஒரு சனத்தை கூட காணாம ஐயா. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. அண்ணே சொல்லுங்க. அவுத்து விட்டு பாருங்க. அதை அவுத்து விட்டு பாருங்க. அவுத்து விட்டு பார்த்ததுனால தான் 50,000 கடலை மாட்டிட்டு முடிக்கிறேன். சொல்லி கலட்டி விட்டு பாருங்க. கலட்டி 1.5 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் வட்டி கட்ட மாட்டாம மரமா தாவிட்டு அலையறேன்னா அண்ணே இந்த மக்களை கண்ணாடி இருக்குல்ல. ஆமா அதை கலட்டிட்டு பாருங்க. சரி சரி இதை கலட்டினா தெரியுமா? ஆமாண்ணே கலட்டி லோன்றீங்க. கலட்டுங்க. சரியா அப்படி எங்க போக ஏனே அயலூர் ரயில்வே கேட் வரல கும்பல் இருக்குது. அன்பார்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. தம்பி தங்கராசு நானே காவல்துறை அதிகாரிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு. எப்படி தம்பி கொஞ்ச நேரம் புடுக்க வச்சு சும்மா குஞ்சு மணியை கட் பண்ணிட்டு போயிருவேன் நானு. சரியா ஒன்னையோட சேர்ந்த விளையாட்டு இருக்குது எல்லாம். ஆமா இல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாவம். ஆமா இளைஞர்கள் உட்காருங்க. இப்பெல்லாம் உட்காந்துருங்க. பிள்ளை வர்றப்பன்னு தள்ளி போயிருங்க. மோசமான கடிச்சு வச்சிரும். நேற்று போன வீட்டுல 4 பேர்ல குஞ்ச கடிச்சு பிடிச்சு. எந்த குஞ்சையா? அரை கோழி குஞ்சையா? அப்படியா? ஆமா அதனால பத்திரமா உட்காந்துங்க. ஆரவாரப்படுத்தக்கூடிய நாடகம் இந்த நாடகம். ஆமா ஆனா இருந்துட்டாலும் காவல்துறை முக்கியமான அறிவிப்பு என்ன கேட்டீங்கன்னா என்ன கும்பல் இங்க அலமதிக்கிட்டு இருக்கு. சரி வண்டி வயசுல ஒதுங்க முடியல. ஆமா காவல்துறை அவர்கள் இடையில வந்த உடனே கும்பல் விலைக்கு விட்டு உட்கார மாதிரி கேட்டுக்கொண்டு சரி முதல்ல சொல்லிடணும்ல எங்களுக்கு என்ன வேலை கட்ட கூடாது. டூ வீலர்ல அப்புறப்படுத்த சொல்றீங்க. ஆமா அவ்வளவு வண்டியால வந்திருக்குது. என்ன நீங்க தான் சொன்னீங்க. வெளிய சொல்லாத வானம் கெட்டு போயிடும். ஆனா இருந்தா ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னு கடல் போல கும்பல் இருக்கும். ஆமா ரசிக்கக்கூடிய தன்மை இருக்காது. இன்றைக்கு ஆமா பரவல இந்தியா பார்டர் மாதிரி 4 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் ஆமாங்க சிறப்பா ரசிக்கக்கூடிய தன்மை உள்ள கூட்டமா கவனிப்பா கேட்டுட்டு இருப்பாங்க. நாடகத்தை கலந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கு பிறகு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. தங்கராசு அது எவ்வளவுதான் ஏத்தனாலும் அவ்வளவுதான் இருக்கும். சரி போக சரி பண்ணிக்கலாம். அவங்கள கூட தொல்லை பண்ணக்கூடாது. ஆமா ஆரம்பிச்சாச்சு. சரி அப்படி வெளியே வந்தாச்சு. எல்லாமே வந்துட்டா நாடகம் முடிஞ்சு போயிடும். அதனால பப்பளம் வெளியே விட்டுருக்காங்க. இருந்தாலும் எல்லாம் நாடகம் சிறப்பா இருக்கணும். என்ன தேவை? அருமையான ஆடியன்ஸ் தேவை. கண்டிப்பா அருமையான ஆடியன்ஸ் அருமையா உட்கார்ந்துருக்காங்க. ஆமா அருமையா உட்கார்ந்துருக்காங்க. நாடகம் பார்க்க 4 விதமா வந்திருப்பாங்க. எப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி
நாடகம் பார்க்கறதுக்கு சில பேர் இந்த இளவட்டம் கும்பல் பூரா பாரு ஒரு மணி வரலும் நல்லா நட்டமா இருக்கும். ஆமா. அதுக்கு மேல மடக்கன் கும்பல் கீழே சாஞ்சிக்கும். சரி. தலைவர் கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். ஆமா. அதே போல பாருங்க இன்னொரு விஷயமா நாடகம் பார்க்க வந்திருப்பாங்க. எப்படி? இந்த பெரிய மனுஷன் இருக்கா பாத்தீங்களா? ஆமாங்க. என்னடா நாடகம் புதுமையா வச்சிருக்காங்களே, இந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்க சில கும்பல் இருக்கும். கண்டிப்பா. இந்த பெண்கள் பூரா வேலை சரியான வேலை. ஆமாய்யா. காட்டுலயும் வேலை, வீட்லயும் வேலை, அங்க இப்ப 100 நாள் வேலையிலயும் வேலை. ஆமாங்க. வேலையை முடிச்சுட்டு நாடகம் பார்க்க வந்திருப்பாங்க. சரி. அவங்க டவுன் பஸ் மாதிரி அப்பப்ப தலை கீழே சாயும். சரி. அப்பப்ப நிமிந்துக்கும். ஏன்னா அவங்க வேலை செஞ்சு களைப்பு. என்ன காரணம் சொல்லு? என்ன? ஏன்னா வேலை அவங்களுக்கு பெண்களுக்கு முக்கியமான வேலை. ஆமா. அப்படி பார்க்கக்கூடிய வேலைகளை பாருங்க அங்கேயே பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. எப்படி? எங்க 100 நாள் வேலை இருக்குல்ல, குளத்து வேலை, கம்மா வேலை. ஆமா. குளத்து வேலையா கம்மா வேலையா? 100 நாள் வேலை. ரெண்டு ஒண்ணுதான்டா மூதேவி. சரி. ஆமா. இந்த 100 நாள் வேலைகளை அருமையான முறையில இங்க பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. எப்படி? எப்படி தெரியுமா? எப்படி? அடியே கவுசு. அட நீ வேற யாயா அந்த அக்கா முன்னாடி உட்கார்ந்து இருக்கு. உட்கார்ந்து இருக்குதா? ஆமா. சரி சரி. அப்ப பேரை மாத்திடுவோம். அடியே லட்சுமி. அந்த அக்கா பாரு மூணாவது அங்க இருக்குவாரு. சரி வேற பேர் கூப்பிடுவோமா? ஆமா. ஐயோ மூக்காய். ஐயோ நீங்க நிறைய இருக்கும் போல இருக்கு. சிரிக்கிறீங்க. அந்த அக்காவும் இருக்க மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இவங்கெல்லாம் அங்கேயே பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. சரி. அடியடியே நீங்க நம்ம ஊர்ல அருமையான நாடகம் வச்சிருக்காங்களா? ஆமா. காதல் காவியம் என்று சொல்லக்கூடிய மதுரை பாண்டிச்சேரி நாடகம் வச்சிருக்காங்க. நாடகம். ஆமா. நம்ம பழைய சோத்துல தண்ணியை ஊத்தி விறு நாடக மேடைக்கு முன்னாடி போறோம். ஏனே பழைய சோத்துல தண்ணி ஊத்துறது ரைட். பழைய குழம்புல தண்ணி ஊத்த கூடாது. டேய் பழைய குழம்புல தண்ணியை ஊத்துனீங்கன்னா சலிச்சு போயிடும். ஓஹோ. ஆனா பழைய சோத்துல தண்ணியை ஊத்துனீங்கன்னா அதே நீராட தண்ணி சொல்லுவாங்க. ஆமா புளிச்ச தண்ணி. ஆமா. அத ஊத்தி வச்சிருக்கீங்க நாடகம் பார்க்க வந்துடுறது. சரி. நாடகம் பார்க்க வந்த உடனே ஆரம்பிச்சாங்கன்னா பாத்தீங்கன்னா சும்மா சொல்லப்படாது. வீட்டுல இருந்து வர்றப்ப நாய் குட்டி பூனை குட்டி எல்லாம் கூட்டி வந்துருவாங்க. ஏனே அது மட்டும் இல்ல இருந்து இருக்கிறப்ப பேரம் பேத்தி பிள்ளை குட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. சரி. துணைக்கு ஆள் இல்லையே. ஆமா. நாடகம் பார்க்கணுமா? ஆமா ஆமா. அப்ப இந்த நாய் குட்டி பூனை குட்டி எதுக்கு தூக்கிட்டு வருவாங்க தெரியுமா? அதான் கேக்குறேன். தெரியாதா? தெரியாது. சின்ன பிள்ளையா இருக்கும். ஆமா. பால் டப்பால பால் வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த பால் நேரத்துக்குள்ள கங்கா பால் ஆகி போயிடும். சரி. கங்கா பால் தெரியுமா? தெரியாதுனே. கெட்டு போயிரும்டா. கெட்டு போயிரும். அந்த பாலை ஊத்திட்டோம்னா அந்த பூனை குட்டி குடிச்சுக்கும். அந்த நாய் எது கூட்டிடுவாங்க தெரியுமா? எதுக்குனே? சின்ன பிள்ளைங்க. ஆமா. கும்பல் நிறைய கும்பல் இருக்கும். சரி. நடுவுல நாடகம் பார்த்துக்கிறப்ப நடுவுல சிக்கிக்குவாங்க. ஆமா. அவங்க ஒண்ணுக்கு போறது பெரிய விஷயம். பெரிய விஷயம். பிள்ளை ஆயி போயிடும். ஆமா. ஆயி போனா தொடச்சு தூக்கியா போட முடியாது. நாயை கூப்பிட்டு ஒண்ணு மாதிரி தோத்தோ. அப்ப என்னைய பார்த்து வேலை முடிஞ்சு போயிருங்கடா. ஆமா. அதனால சுருக்கமான வேலையை அக்கா அப்படியே முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. காரட்டும்டா பேசாம உட்காருட்டா வாய் வேலையில உட்காரால விரட்டி விட்டு வாய் நேரத்துல முன்னாடி யாரா சாமி வந்தா வரும். யாருக்கு? நீங்க பாடுற பாட்டுக்கு. ஆமா ஆமா ஆமா. அது அப்புறம் அழைச்சுக்கலாம். இருந்தாலும் அருமையா நடத்த வச்சிருக்கீங்க. சரி. அதான் உணவு பண்ணலாமே. நம்ம அந்த விஷயங்களை கவனிக்கலாமா? கண்டிப்பா. போலாமா? போலாம். காட்டுமலை முத்திருக்க ஆட்டமட்ட மயிலக்க தோட்டமய மக்களா மாட்டுக்கிறவே மட்டே கொஞ்சம் வந்துக்கிறா மாட்டுக்கிறவே மட்டே கொஞ்சம் வந்துக்கிறா காட்டுமலை முத்திருக்க காவல்கார கத்தருக்க ஆட்டமட்ட மயிலக்க தோட்டமய மக்களா மாட்டுக்கிறவே மட்டே கொஞ்சம் வந்துக்கிறா
வந்துட்டாலும் காலம் கம்ப்யூட்டர் காலமே எப்படி கலியுக காலம்டா எப்படி ரொம்ப வேண்டாம். ஆமா ஒரு ஊர் திருவிழா கோலத்துல இருந்தா சரி அந்த காலத்துல இப்ப 40 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்மணி எல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிடும் போல தோணும். மகாலட்சுமி பார்த்தோமா எப்ப தெரியுமா? எப்பனே? இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் தெரியுமா? என்ன காரணம் சொல்லுங்க? என்ன? அந்த ஊர் திருவிழா காப்பா இருக்கிறப்ப சரி 12 நாள் காப்பா இருக்கும், 5 நாள் காப்பா இருக்கும். ஆமா அப்படியெல்லாம் காப்பா திருவிழாவை கும்பிட்டு சரி காப்பா கட்டி பார்த்தா பெண்கள் எல்லாம் தெய்வீக கலாச்சாரமா தெரிவாங்களாம். ஆமா நல்லா குளிச்சு தலைமுறைக்கு ஆமா நெத்தியில வாருக்கு அரக்கா சகலத்தை போட்டு வைப்பாங்க நெத்தி நிறைய இந்த காலத்துலயா. சரி ஏன் தெரியுமா? ஏனே நம்ம பூவோடும் பொட்டோடு இருந்து நிலைக்கணும்னா ஆமா வெக்கப்படா பூவும் பொட்டு வைக்கணுமா கண்டிப்பா அந்த காலத்துல. ஆமா அனுதினமா ஆத்தா வணங்கிட்டு இவங்க நல்லா குளிச்சு தலைமுறைக்கு நல்லா அருமையான குங்குமத்தால் ஒட்டிக்கிட்டு சரி கட்டிய கணவர் அடுத்த வீட்டுல படுத்திருந்தாலும் சரி தர 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 தரன்னு காலை இழுத்து கொண்டாந்து வாசப்படி முன்னாடி கீழே போட்டு ஆள மூஞ்சில தண்ணி அடிச்சு விட்டு எந்த தண்ணி? பச்சை தண்ணி அந்த குடியார முத்தி ஒண்ணே விட்டு இல்லனே அடிக்கடி ஆவப்படுது. ஆமா பச்சை தண்ணியை தெளிச்சு விட்டு ஆளை நிக்க வச்சு காலை தொட்டு கும்பிட்டாலாம் கிழக்காம திரும்பி நிக்க வச்சு. சரி ஏன் தெரியுமா? ஏனே கட்டிய கணவர் காலத்தை தொட்டு கும்பிட்டா ஆயுள் பாங்கல் கூறும்ன்றது ஒரு ஐதீகம் உண்டு. ஓஹோ ஆனா இந்த காலத்துல யாராவது ஒருத்தர் சரி நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தர் கை தூக்க என் புருஷங்கால தொட்டு விழுகிறோம். நம்ம ஊர் நல்ல ஊர். என்ன நீங்க எதுக்கா தூக்குறீங்க? நாங்கெல்லாம் ஏன்னா சொல்றேன் ஏன் என்ன நாங்க வரும்போது 4 பேர் என் பொட்டாட்டி காலில் விழுந்துட்டு வந்தோம். ஏன் ஓந்த அவங்க தலைக்காரமா உன் பொண்டாட்டி கால விழுகணும்னு அதே முன்னாடி நல்லா அதே விழுந்தான். ஆனா நான் மட்டும் விழுந்துகிட்டே வந்தேன். ஏன் என்ன காரணம்? சண்டை. சரி சரி. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னையா? தாய்க்கு பின் தாரம் தான் சொல்லி வச்சிருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா உன்னை பெற்ற ஆளாக்கி உனக்கு ஒரு திருமணம்ன்றதை முடிச்சு அவங்க பேரம் பேத்தியெல்லாம் பார்த்து உன்னை ஆளாக்கி வளர்த்ததுல இருந்து கொண்டு முடிக்கிற வரலும் பெற்ற தாயுடைய கடமை. கண்டிப்பா. கல்யாணம் திருமணம் முடிக்கிற வரையிலும். ஆமா. அதற்கு மேல திருமணம் முடிச்சவன உனக்கு பிள்ளை ஊட்டி ஆனவனே அவங்களை கரை சேர்த்து கொண்டு சேர்க்கிற வரலும் பொண்டாட்டியோட கடமை. அதனால தாய்க்கு பின் தாரம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆமாண்ணே. பொண்டாட்டி காலவெளியும் தப்பே இல்லையா? தவறே இல்லைண்ணே. ஆமா ஆமா. அப்படி இருக்கக்கூடிய வேலையில இப்படி எல்லாம் அந்த காலத்துல ஒரு ஒற்றுமையா இருந்திருக்காங்க. சரி புருஷன் பேச்ச பெண்ஜாதி கேட்கறது பெண்ஜாதி வச்ச புருஷன் கேட்கறது ஒரே காலமா இருந்திருக்காங்க. இந்த காலத்துல ரொம்ப வேண்டாம். இப்ப ரொம்ப வேண்டாம். உன்னையும் என்னைய வச்சு பேசுவான். வீட்டுல உன் பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவோன்னு என் பொண்டாட்டி எல்லாம் அதை சொல்லாதே இதுல வேற சொல்ல ஏன் தக்கிறாங்க மைக்கில சொல்லாதீங்கண்ணே. ஆனா என் பொண்டாட்டி கூப்பிடுவாங்க. எப்படி? இப்ப பக்கத்து ஒரு நாடகம் இங்க இருந்து 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். சரி விடியக்காலம் 7 மணிக்கு போனதான் ஒத்துக்குவாங்க. ஆமா. அதுக்கு மேல ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கே போன் போட்டுருவாங்க. ஆமா. எங்க வர்றதா என்ன எல்லாம் இங்க என்ன கல்யா ஊட்டுறாங்க. ஆமா அருமையான கேள்வி. பொண்டாட்டி பேசுறது அது கூட பரவாயில்லை. இவனுக்கு இதே பொழப்புமயிரு. ஏன்னா நம்ம 2 பேர்த்த விட சரி மிருதங்கார பொண்டாட்டி கேட்டு பாருங்க. என்ன சொல்றது? என் பொண்டாட்டி வந்து டேய் அப்படிங்க டாங்க. சரி ஏமா டான்னு கேக்குற அப்படின்னு கேட்பேன். டார்லிங் என்ன சொல்லி டான்னு கூப்பிடுறேன். ஓஹோ எல்லாம் சுருக்க காலம். ஆமா சரி சரி. இப்படி ஒரு காலமா இருந்துட்டாலும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஆமா சரி என்ன முன்ன மாதிரி கேட்டு கேளு. என்ன அது முன்னாடி எங்கடா அவரு எங்கம்மா அவரு அப்படின்னு சரி கிடக்குது எருமை. ஏன்னா அந்த மாதிரி காலங்கள் வந்து என்ன இப்பெல்லாம் வந்து பாசங்கள் நிறைஞ்ச காலம். ஆமா புருஷன் பேரை சொல்லல அனுதினமும் புருஷன் பேரை சொல்றாங்களா இல்லையோ. ஆமாங்க ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு இருக்க டேரு புருஷனை கூப்பிடலாம் மண்டை வெடிச்சிடும். அது வந்து பாசங்கள். ஆமா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கட்டிய கணவர் வேற சொல்லாம எங்க ஊர்ல 97 வயசாவது ஒரு அம்மாவுக்கு இன்னும் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. நாங்க இந்த ஓட்டு லிஸ்ட் எடுக்க வந்திருந்தாங்க. புருஷன் பேரை கேட்டோம். அவங்க கேட்டதுக்கு நாங்க சொல்ல மாட்டோம்பா புருஷன் பேரை சொன்ன ஆயுர்வாதங்கள் குறையும். அதனால பக்கத்துல யாராவது இருந்தாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. சரி இந்த மாதிரி கண்ணியை கட்டுப்பாடோட பெண்கள் இருக்காங்க. இந்த காலத்துல கண்ணியை கட்டுப்பாடுலாம் இருக்கு தெரியுமா? ஆமாங்க. ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா அதெல்லாம் போயிட்டு போதியா. இந்த காலத்துல எல்லாம் குளிச்சு தலைமையில குங்குமத்தால் ஒட்டிக்கிட்டு சரி கட்டாங்க புடவை கட்டினாங்க. ஆமா அருமையான முறையில. ஆமா எப்படி தெரியுமா? எப்படி 16 முழத்துல பின்னாடி கொசுவத்தை வச்சு. ஆமா முன்னாடி கொசு வைக்கல மறைக்க முடியாத முன்னாடி வைக்க மாட்டாங்க. சன்னதியை மறைக்க முடியும். என்ன பாயிண்ட் இருந்துட்டாலும் பின்னாடி கொசுவத்தை வச்சு அருமையான ஒரு திருவிழா குளத்துல இருந்தா அந்த ஊருடைய பெண்கள் பார்த்தா கையெடுத்து கும்புற போல சொன்ன மகாலட்சுமியை பார்த்த மாதிரி பொட்டுக்கும் பின்னாடி வச்ச கொசுவத்துக்கும் ஆத்தால பின்னாடி பல்லாக்களை உட்கார வச்சு நடைய நடப்பாங்களே எப்படி தெரியுமா? எப்படி அந்த காலத்துல பார்த்திருக்கீங்களா? எப்படி பார்த்தது இல்லைங்க. இது வந்து அந்த காலத்துல நடக்கும். சரி எப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இந்த காலத்துல வந்திருக்கிற உடைகள் எல்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா 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 நைட்டி ஆமல. ஆமாண்ணே
வாய் வக்காளி இந்த நைட்டே கண்டுபிடிச்ச தாயிலே மட்டும் நான் பார்த்தானா வக்காளி நண்டு விட்டு கொண்டு விடுங்க அவ்வளோ வைத்தறிச்சல் இருக்கு. ஏன்னா பெரிய மருகன் ஆனா இந்த கதையை கேக்குறீங்களா? எப்படின்னு ஒரு நிமிஷம் எனக்கா கோச்சுக்காம கேளுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி புதுசா எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. முதல் கல்யாணம்யா. சரி கல்யாணம் ஒண்ணு ஆச்சு. கல்யாணம் ஒண்ணு ஆசைப்பட்டு பொண்டாட்டி கேட்டா மாமா மாமா எல்லாரும் சொல்ல கட்டு போமே போட்டு கலையறாளுங்க. ஆமா நீங்களும் அந்த மாதிரி ஒண்ணு எடுத்துட்டாங்க, நானும் போட்டு கலையம் இல்ல அப்படின்னா. சரி சரி புது பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்கறாளே. ஆமா அப்புறம் நானே என்ன ஒண்ணு நாடத்தை போயிட்டு வர்றப்ப ஒரு நைட் எடுத்துக்கிட்டு டேபிள்ல வச்சு விட்டு படுத்து தூங்கிட்டேன். இவன் மறுநாள் சாயங்காலம் என்ன பண்ணா புரிஞ்சு நாடத்துக்கு போனோமே ஏடா பண்றது அப்படின்னு விட்டு இவன் நல்லா குளிச்சு தலைமுழுகி இவன் அந்த காலத்து போல நல்லா பொட்டு அரக்கா சிறந்த பொட்டை வச்சுக்கிட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு திருவைப்பு போயிருக்கிறான். திருவைப்பு போன உடனே அங்கே பாத்தீங்கன்னா என்னய்யா கரண்ட் இல்ல, டேங்க்ல தண்ணி ஏறலன்றாங்க. சரி சரி புருஷன் குளிச்சாங்க வேற வழி இல்லையே. ஆமா அவனை விட்டு வேகமா நான் வந்துட்டு நேரம் பைபாஸ் ரோடு பக்கத்துல அடி பைப்பு, அந்த காலத்து பைப்பு அடிகோலாய். ஆமா என்ன குடத்தை எடுத்து இடுப்புல வச்சுட்டு மாங்க போயிருக்கிறான். சரி அங்க மாங்கிட்டு போனோம்னா குடத்தை கூட அடியில வச்ச உடனே பைப்பு கடிக்கலா. ஆமா ஆமா பைப்புகள்ல வச்சா பைபாஸ் ரோடு அப்படி இவன் எங்கிட்ட அவன் திரும்பிட்டு அடிச்சுட்டு இருந்திருக்கான். கீழே குனிஞ்சு அடிக்க முன்னாடி வந்த லாரி டிரைவருக்கு புரிஞ்சது தெரியல, என்னத்தான் பார்த்தாரோ தெரியல, கொண்டு போய் நேரம் ஆலமரத்து பொந்துக்குள்ள கொண்டே விட்ட மாதிரி வண்டியை கொண்டு கொஞ்சாட்டம். சரி ஏன்னா இந்த நைட்டு பண்ற வேலை 150 நைட்டு பண்ண வேலை. இதுல ஒரு கொடுமை நைட்டு இந்த சுடிதார் ஆகல. ஆமாண்ணே அந்த துண்டை கொடுங்க. ஏன்னா வேணும்ண்ணே. ஆமா உங்களை கொடுங்க, நீங்க வேணும். இல்ல இல்ல உங்களுக்கு கொடுங்க. ஏன்னா சுடிதார்ல அருமையா டெய்லர் தச்சு கொடுத்துருக்காங்க. ஆமா பெண்களுடைய மான மரியாதையை காப்பாத்த சொல்லி. ஆமா பெண்கள்லாம் இப்ப யாருமே இப்படி போறது கிடையாது. யாரும் இப்படி போறது நல்லாவே இல்லைண்ணே, சுத்தமா நல்லா இல்ல. நல்லா இல்ல. சரி இப்போ எப்படி இருக்கு பாரு. எல்லாரும் விதி வந்து செத்து பாத்துருக்கீங்க. ஊர்ல அடிபட்டவங்களை பாத்திருக்கீங்களா? இல்லைங்க வேற யாரும் இல்ல. ஆமா ஆமா முதல் நீங்க வாங்க, ரெண்டாவது கூமட்ட கதை. பேர் என்ன? துப்பட்டா காரியம் குண்டியில துப்புறா பாத்து வெக்க வரட்டும். இந்த மாதிரி மசூல் கூட வரக்கூடாது. சாலு சாலு சாலுன்னா தெலுங்குல போதுமா நடத்தான். சாலுனே உனக்கு தெலுங்கு தெரியுமா? தெரியாம ரொம்ப வந்தீங்க. நல்லா கேளு. சரி இந்த சாலாகப்பட்டது இப்படி போட சொல்லி அருமையா டெய்லர் தச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா பெண்கள் யாருமே இப்படி போடுறது கிடையாது. அப்புறம் என்னமோ புருஷன் முன்னாடி சண்டை வந்து சுருக்கு போடுறதுங்கிற மாதிரி இப்படி சுத்திக்கிறது. இப்ப எப்படி பாரு அருமையா இருக்கு பாரு. இருக்குமையா பேசணும் பேசணும். உங்களை சொல்லல, நீங்களும் அருமையா உட்காந்துருக்கீங்க. சிறுஞ்சிறப்ப புறவையோட அருமையா உட்காந்துருக்கீங்க. எங்க ஊர்ல அது மாதிரி நடக்குது ரொம்ப. ஆமா ஆமா இது ஒரு விஷயம்யா. என்ன முந்தானாலும் ஒரு கல்யாணம் ஒண்ணு ஆச்சு. சரி எங்க புத்தகத்தை பக்கத்துல மானாமன்றத்துல. ஆமா எல்லாத்துக்கும் அழைப்புதல் வச்சிருந்தாங்க, நாடகர் எல்லாரும் போயிருக்கிறோம். சரி தொலைவா பிள்ளைக்கு ஆள் இல்ல, என்னைய உட்கார வச்சிருக்காங்க. பட்டு வேட்டி பட்டு சட்டையை கொடுத்து பாரியா. ஆமா ஆளு கலையா இருக்கிறான். ஓ கலையா இருக்கிறான். நாலு தெரிஞ்சவங்க நாலு போட்டு போறாங்க. பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க. நேர காலத்தை மாப்பிள்ளையோட அப்பா பார்த்தா பனைமரம் உயரம் இருக்காரு, 7 அடி இருக்காரு. மாப்பிள்ளையோட அம்மா பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மாதிரி ஒரு 6 அடி இருப்பாங்க. 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இவங்களுக்கு பிறந்த பிள்ளை குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 அடி தான் இருப்பேன். இந்த தம்பியோட கொஞ்சம் வளர்த்து இவ்வளவுதான் இருப்பாங்க. அது அவருடைய பிறப்பு, நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆமா என்ன பண்றாங்க தெரியுமா? இவருக்கு ஒரு திருமணத்தை முடிக்கணும்னு சொல்லி சரி பேசி பொண்ணு வீட்டுல இருந்து நல்லா கவனமா கேட்கணும். சொல்லுங்க சிரிக்க கூட சிந்திக்கணும். ஆமா மாப்பிள்ளைக்காரனுக்கு அந்த பைக் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க. எருவு மாட்டு குண்டி விங்கனமா ஒரு பைக் இருக்குன்னு இப்படி. ஆமாண்ணே அப்பாச்சி ஓட்டுறவன் 30 அடி பள்ளத்துல உட்காந்துருக்கு, 60 அடி மேட்ல உட்காந்துருக்கிற மாதிரி. நம்ம இப்படி இருக்கும்னே. இந்த பைக் ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி சீதனமா கொடுத்துட்டாங்க. கொடுத்தவன திருமணம் முடிஞ்சிருச்சு. சரி திருமணம் முடிஞ்சா மாமியா வீட்டுக்கு பாலும் பழம் சாப்பிட போறது, காரு பூ இவெல்லாம் கட்டி ரெடியா இருக்கு. மறுவழி போறதுக்கு இந்த கிறுக்கு போய் அதுல எல்லாம் போக முடியாதுன்ட்டு சரி நாங்க இதுல போறோம் அப்படின்னு 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளை துணை அனுப்புறோம். உன்னோட சேர்ந்து நீங்களும் போங்க அப்படின்ட்டாங்க. என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. பைக் பக்கத்துல நிக்க வச்சோம்னா இந்த பைக்கு கீழே இருக்கிற எட்ட மாட்டேங்குது, மேல ஏறி உட்கார்றது. ஆளு 2 அடி தான், பைக் 3 அடி இருக்குது மேல இருக்குது. என்னடா பண்ற வந்துட்டே துணை மாப்பிள்ளைக்கு தூக்கி பைக்ல உட்கார வச்சு ஸ்டாண்ட எடுத்து வரேன், குண்டிய போட்டு நெக்கலிக்கிறேன், கால் எட்ட மாட்டேங்குது. சரி ஒரு சைடா காலை தூக்கிட்டு இப்படியே தங்குறேன். என்ன பண்றது முடியல, மறுவழி போகணுமே. ஆமா எங்க போனுங்கிறானே. ஆமா அப்படின்னு என்ன பண்ணிட்டு தூக்கி உட்காரது, பிள்ளைய நடுவில் உட்கார வச்சுட்டு சரி அருமையா அப்படின்னா இவரை உட்காந்து வண்டி போயிட்டு இருக்குது. பைபாஸ் ரோட்ல 100-120 ரூபா போகுது. சும்மா எரும மாடு கத்துறான், வர்றன்னு கத்துது. சரி கத்த உடலாமே
டேய் பிள்ளை குட்டிக்காரனா மெல்ல போட கேட்கல, காது கேட்கல. வேகமா வண்டி போயிட்டு இருந்துச்சு. சரி போற வரலும் போட்டு அவனே நம்ம தொந்தரவு பண்ணுவானே. அப்புறம் விட பின்னாடி இந்த பிள்ளை உட்காந்துருந்துச்சு பாத்தி எனக்கு முன்னாடி. ஆத்தா சுடிதார்ல சாலை ஒன் சைடா குத்திருப்பாங்க. சரி இந்த ஒன் சைடா குத்துன சாலை பின்னாடி வீல்ல சுத்தி வீலு சுத்தல. சரி தர 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 வீல் எங்களுக்கு தெரியல. சரி போற வண்டிக்கார போற அண்ணே இப்படிங்கிறியா, அண்ணே அப்படிங்கிற என்ன இப்படிங்கிறியா, என்னடா ரவுண்டானத்துக்கு எதுவும் போக சொல்றாங்களே மட்டும் எனக்கு டவுட் ஆகி போச்சு. சரி ஆனா இவங்கள பாக்கல, ஓட்டுற கண்ணு முன்னாடி இந்த 10வது கூலிங் கிளாஸ் வேற அந்த கிறுக்கு முண்டைக்கு. ஆமா மேல பின்னாடி நான் தானே உட்கார்ந்து இருக்கிறேன். சரி முன்னாடி வரத வரை எனக்கு தான் தெரியுது, அவனுக்கு தெரியல. ஓட்டுற ஆளு உயர குட்டை. ஆமா வண்டி 140 போச்சு. சரி முன்னாடி வேகத்தோடா கத்துறேன் கதறேன், ஒண்ணும் கதைக்கு ஆகல. வேகத்தோட சத்தம் போட்டேன் பாரு. சரி வண்டிய நேரா கொண்டே வேகத்துல ஏத்துனேன். மதுரை ஏர்போர்ட்ல ஏரோப்ளேன் அதே மாதிரி கூட புளிய மரத்துல என்னைய அந்த பிள்ளைய தொங்க விட்டு வாங்க வவா குஞ்சாட்டம் தொங்குறோம். இவன் கீழே மாசம் போச்சு கீழே கிடக்குறேன் பள்ளத்துல. ஆமா ஏன் சொல்ல வரோம்னா சிரிக்கிறேங்கிறது எப்படி வேணாலும் சிரிக்கலாம். ஆனா சிந்திச்சு பார்க்கணும். ஆமா நம்ம உகப்பட்ட இடத்துகளுக்கு நம்ம தமிழ் பெண்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு பெண்கள் 1000 விசேஷங்களுக்கு போவோம். ஆமா அப்படி போகக்கூடிய வேலையில இப்பெல்லாம் டூலர் காலம் பெருத்து வச்சு சக்கர வாகனம் பெருத்து. கண்டிப்பா அதனால பின்னாடி உட்கார்ந்து போகக்கூடிய எந்த பெண்களாக இருந்தாலும் சரி சரி அவருடைய உடைகளை சரிபார்த்துக் கொள்ளணும் தெரிவித்துக் கொண்டு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப் வாட்ஸ்அப் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி ஆக்சிடென்ட் இதனாலயே நடக்கும். கண்டிப்பா அதான் உண்மை. வீட்டுக்கு 4 வண்டி நிக்கும். முன்னாடி வண்டி ஓட்டுறவங்களுக்கு முன்னாடி ரோட்ல தான் கண்ணா இருக்கும், பின்னாடி உட்கார்ந்து நீங்க தான் உங்களுடைய உடைகளை சரிபார்த்துக் கொள்ளணும் தெரிவித்துக் கொண்டு ஆமா அந்த விஷயங்களை கவனிக்கலாமா? கண்டிப்பா. ஒருத்தருக்கு நல்லா உங்களுக்கு கை தட்ட மாட்டீங்களோ, எவ்வளவு தூரம் கத்தி இருக்கிறேன் ஒன்னும் காணாம. நன்றி. பரவாயில்ல. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் அய்யலூர் கிராமம் கஸ்பா அய்யலூரில் அமைந்த அலுவலகத்தோறும் செல்வ விநாயகர் ஸ்ரீ மகா காளியம்மன் ஸ்ரீ மகா மாரியம்மன் சிவன் தங்கமுனியப்பன் திருக்கோவில் நடந்து முடிந்த திருவிழாவினை முன்னிட்டு களஞ்சிய குழு தானே, களஞ்சிய குழு பெண்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்தக்கூடிய நாடகமாக இவரங்க என்ன சில ஊர்ல மகளிர்பாக சில பேர் களஞ்சியன்பாக அதுக்கு தெளிவா கேட்டுக்கிறது. அதனால பெண்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என்று நடத்தக்கூடிய நாடகமாக இன்றைக்கு வைத்துக்கொண்ட நாடகம் சொல்லப்போற நாடகம் இருந்துட்டாலும் சாமி நாடகம் பேர் சொல்ல போறேன். தயவு செய்து சாமி வந்தா அங்கேயே பிடிச்சி உட்கார வச்சுக்க. ஏன்னா இங்கெல்லாம் விட்டீங்கன்னா இப்போதைக்கு விபூதி போட முடியாது. இப்ப தெரிவித்துக் கொண்டு தங்கராசு வானே நான் சாமி அலைக்கலைக்கு விசில் அடிக்கிறேன். சரியா? சென்னை நம்ம ஊருக்கு வந்திருக்கிறோம். ஆமா ஹலோ 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 கொஞ்சம் லைட்டா எக்க வச்சு சொன்னேன். ஹலோ இதாங்க இருக்கு சொல்லுங்க. முத்துமாரியம்மன் களஞ்சியம் மற்றும் தங்கமுனியப்பன் களஞ்சியம், காளியம்மன் துணை களஞ்சியம், சிவன் களஞ்சியம், வெற்றி விநாயகர் களஞ்சியம் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிதியுதவி அளித்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம் மறுபடியும் சொல்லிக்கலாம். சாமி நாடகம் பேர் சொல்ல போறோம். சரி சொல்லக்கூடிய வேலையில ஆமா சாமி வந்து அப்படியே பிடிச்சு உட்கார வச்சுக்க. ரெடியா? ஆமா ரெடியா. கட்ட வரைஞ்சி கட்டி கரங்கச்சே சுங்கமிட்டா எட்டு கடையிலட்டா சின்ன கருப்புறக்கேடாவாரலி தோலிலிட்டா இரவோலை தோலிலிட்டா வெள்ளை குதிரை இருப்பா கையில் கொண்டு தங்கராசு அது என்னதுடா இங்க
அட நீ வேற ஏன்னா நான் கூட சாமி வருவனு பார்த்தேன். அந்த அக்கா பாய் பிறண்டு கொடுக்குதியா. இப்ப சாமி வரலையா? கடவுளே, அந்த அக்கா பிறண்டு கொடுக்குது. நான் கூட சாமி தான் வந்துருச்சேன். சரியா? நம்ம நாடக பேரை சொல்லி சாமி நாடகத்து பேரை சொன்னோம். சரி, நான் சாமி அழைச்சேன். ஆமா, இங்க அருமையா வாட்சி மைசூருக்கு அருமையா ஒளிவரிகளை அமைச்சு கொடுத்தாரு. ஆமா, எல்லாரும் அங்க உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. சரி, சாமி வந்தவன விடுங்கன்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீங்களும் விடுங்கக்கா சத்தம் போட்டீங்க. இவங்களும் எதுக்கு வடக்காம திரும்பி பார்த்தாங்க? எல்லாம் சாமி அங்க வருது. சாமி தாண்டா வரும், அதுதான் உண்மை. ஆமா, மகமாயி நாடகம் பார்த்தாங்க. சரி, இன்று அது இல்லாத ஒரு காரணத்தினால் இன்னைக்கு சிறப்பு அம்சங்கள் வைத்திருக்கூடிய நாடகம் எங்கள் பாசத்துக்குரிய திருவாதபுரை சேர்ந்த அருமை மாமா பி உப்புராஜா நாடக கலை குடும்பத்தில் வழங்கக்கூடிய நாடகமாக வெள்ளையமலை வெள்ளைச்சாமி காதல் காவியம் என்று சொல்லக்கூடிய மதுரை பாண்டிச்சாமி இந்த நாடகத்தில் நடிக்கும் நாடக நடிகர் பாருங்கள். நடிப்பு வேந்தன் நடிப்பின் சிகரம் என்று ஓட்டக்கூடிய பாசத்துக்குரிய எங்கள் யூடியூப் புகழ்பெற்ற எங்கள் கருமலை புதுப்பட்டியை சேர்ந்த எங்களுக்கு கலைப்பியல் MP சின்னத்துறை அவர்களை வழங்க வெள்ளச்சாமி அழைக்கத்துள்ளார். உலகம் சமர்களை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லாத வேண்டும், பிறரே காலம் தர வேண்டும், இறைவா அவரை தர வேண்டும். உலகம் சமர்களை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லாத வேண்டும். இசையின் கணக்கில் இன்னிசை தண்டல் நவரசன் என்று ஓட்டக்கூடிய அன்பு சகோதரி எங்கள் யூடியூப் புகழ்பெற்ற துவரங்குறிச்சி அரங்கம் இருக்கக்கூடிய வர்ணப்பட்டியைச் சேர்ந்த AP பூபதி அவர்களை வழங்கமடையில் வெள்ளையம்மாவை கற்றுள்ளார். அடுத்தபடியாக இவ்வரங்கமடைய நாடகம் நவரசன் என்று ஓட்டக்கூடிய பாசத்துக்குரிய எங்கள் ரோசா பூ நாயகன் மன்னர் ஆகிய பாசத்துக்குரிய எங்கள் கண்ணுச்சாமி அவர்களை வழங்கமடையில் சேதுபதியாகவும் பாண்டிய மொழிகளை கற்றுள்ளார். பக்க மேளங்கள் பக்காமெல்லாம் வளர்ந்தாலும் 6 மணி கலையரசு இன்னிசை தென்றல் நவரசன் என்று போடக்கூடிய பாசத்துக்குரிய அன்பிற்குரிய எங்களது எங்கள் பாசத்துக்கு யூடியூப் புகழ்பெற்ற எங்களது மொட்டை மட்டையை சேர்ந்த எங்கள் PM தங்கராஜ் அவர்கள் 6 மணி பிடிப்பார். வயிறுவலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருகஜாதி. வயிறுவலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருகஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகமான நாட்டிலே நீதி என்று வேலை என்று எழுதி வைத்தார் ஏட்டிலே, எழுதி வைத்தார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆரவ சிரிப்பு, ஆரவ சிரிப்பு. அதை போல வளைவதுதான் சட்டமாகுமாம், அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் சட்டம் வேண்டுமாம். அதை போல வளைவதுதான் சட்டமாகுமாம், அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் சட்டம் வேண்டுமாம். கருதத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைக்கிறோம், உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனியே வைப்பதா, தலைகுனியே வைப்பதா. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆரவ சிரிப்பு, ஆரவ சிரிப்பு. அதை கேள்வி கேட்க ஆடினாமல் பார்த்து நிற்போம். போட்ட வேலி பயிர கிட்டோம், அதை கேள்வி கேட்க ஆடினாமல் பார்த்து நிற்போம். நாளொருகை பார்க்கிறேன், நேரவரும் கேட்கிறேன், பூவை எல்லாம் பொழுதானது போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். கை தட்டலாமே செவனேன்னு அந்தமா இந்தமா கை தட்ட மாட்டீங்களா? எதுக்க பாக்குற மாதிரி தட்ட சொன்னா இப்படியே இருக்க தட்டணுமே. சோறுங்க வரப்ப அந்த வாய் அடிச்சுட்டு வாங்க 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 வாங்க. உண்மையிலுமே வரவேற்பு அருமையான வரவேற்பு. ஆமா, அருமையான ஒரு பாடல். கை தட்டி அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அதற்கு பிறகு அருமையான முறையில் எங்களுக்கு
சிறப்பான முறையில் மிருதங்கம் வைத்துக் கொண்டிருக்கும் எங்களை மிருதங்க சக்கரவர்த்தி புனையக்கூடிய நிகழ்த்தக்கூடிய பாசத்துக்குரிய எங்களை புத்தாந்த மரக்கூடிய அதே தொண்ணூறு